ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது வெல்கம் டு சாம் தல்ரி சீரிஸோட 14வது எபிசோட். ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோ அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க ஹீரோயின் அம்மாவை. இவங்க பார்க்கலான்னு போகும்போது ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவோட பாட்டி இருக்காங்களா, இவங்கலாம் சேர்ந்து ஹீரோயின் அம்மாவும் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. அதுலயும் இந்த பாட்டி ஹீரோயின் அம்மாவை போட்டு அப்படி அடிக்கிறாங்க. ஹீரோயின் அம்மாவால அவங்க இறக்கல, ஆனா அவங்க கூட போய் அவங்க இறந்துட்டாங்க. ஆனா பழி ஹீரோயின் அம்மா மேலதான் விழுகுது. ஹீரோயின் அம்மா இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு ஒரு சைடு அவங்களுக்கு இந்த கஷ்டமும், இன்னொரு சைடு அவங்க ஃப்ரெண்ட் அவங்கள விட்டு போனதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே அவங்க வாழ்ந்திருக்காங்க இந்த 20 வருஷமா. இப்ப நிகழ்காலம் காட்டுறாங்க. ஹீரோ அப்பா அப்படி பேசிட்டு போயிடுவாங்களா ஹீரோயின் அம்மாவை. ஹீரோயின் அம்மா கூட கத்திடுவாங்களே. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்பா இவங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் கேட்கறாங்க, என்ன இவருக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா, இவர் நல்லா தானே இருந்தாரு கொஞ்ச நாள் அப்படிங்கிற முறை. அவன் கடைசி எப்ப திரும்ப இந்த மாதிரி நடந்துக்கிட்டான், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதுவும் ஹீரோ ஹீரோயின் சேர்ந்தப்பதான். எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்கன்னு தோணுதுங்கிறாங்க. அதுக்கு அவங்க அக்கா சொல்றாங்க, மறுபடியும்லாம் கிடையாது, அவங்க என்னைக்குமே அவங்க 2 பேரும் விடவே இல்லை, இதுக்கு நான் ஒரு முடிவு காட்டுறேன் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இப்ப இங்க ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினை காப்பாத்திட்டு ஹீரோ போறாரா. அப்புறம் இவங்க 2 பேரும் இவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்பதானே அவங்களுக்கு தெரிய வருது ஹீரோ அவங்க கூடயே தான் இருந்திருக்காரு, உங்களுக்கு தெரியாமையே அந்த விஷயம்லாம். இப்ப ஹீரோயின் பேசுறாங்க ஹீரோ கிட்ட, டேய் எப்பரா நீ என் கூடயே இருந்திருக்க, எனக்கே தெரியாம இத்தனை நாள், உனக்கு கஷ்டமாவே இல்லையா, என்னோட எல்லா வெற்றிலையும் நீ என் கூட இருந்திருக்க, உன் பேரை பதிச்சிருக்க, ஏதோ ஒரு வாக்குல நீ என் கூடயே இருந்திருக்க, ஆனா நான் உன்னை பார்க்க கூட இல்லையே, உனக்கு இதெல்லாம் நினைச்சு கஷ்டமாவே இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா அதை விட உன்னை பார்க்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே சமயத்துல நீ என்ன பார்த்தா நீ ரொம்ப கஷ்டப்படுவ, அதனால நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்னே உன்னை பார்த்துப்பேன், எனக்கு அதுவே போதுமானது அப்படின்னு ஹீரோ சொல்வாரு. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு வந்து எப்படி இருக்கும், அவங்க ரொம்ப ஃபீல் ஆயிடுறாங்க. அவங்க சொல்றாங்க, இப்ப போதும் நம்ம 2 பேரும் இப்படி மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தது, மறைஞ்சு மறைஞ்சு லவ் பண்ணதெல்லாம், நம்ம 2 பேரும் இனிமே நம்ம 2 பேருக்கு உண்மையா இருப்போம், நம்ம லவ் பண்ணுவோம், யார் என்ன பண்ணாலும் பாத்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவும் கரெக்ட், இனிமே நம்மளுக்காக இருப்போம் சரியா, நம்ம லவ் பண்ணுவோம் சரியா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் அக்கா ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றாங்க, நீ இன்னுமே அவனை தானே லவ் பண்ற எனக்கு தெரியும், நீ உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்க, நீ அம்மாக்காக பயப்படுறதானே, அம்மாக்கு ஏதாவது கஷ்டமாயிட போது நினைக்கிறதானே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேற்று உனக்கு தெரியுமா எவ்வளவு பெரிய சண்டை ஆயிடுச்சு தெரியுமா எங்க வீட்டுல, நம்ம அம்மாக்கும் ஹீரோ அப்பாக்கும் நம்ம அம்மா செம்மையா கத்திட்டாங்க அவங்கள தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் அக்கா சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோயின் வந்து, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நான் போய் அம்மா கிட்ட பேச போறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க அக்கா, நீ ஒன்னும் பேச தேவையில்ல, உன் மனசுல இன்னும் அவன் தான் இருக்கான்னு எங்க எல்லாருக்குமே தெரியும், நீ ஒத்துக்கோ, அவன் கிட்ட மறுபடியும் நீ பேச ஆரம்பி, அவனை நீ லவ் பண்ண ஆரம்பி, நீ அவனை லவ் பண்றேன்னு போய் சொல்லு அவன் கிட்ட, நீ இன்னும் அவனை தான் லவ் பண்ற அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. அப்படியே ஹீரோயின் திரு முடிச்சுட்டு இருக்காங்க. உடனே இந்த அக்கா, இரு நீ சொல்ல பயப்பட, இரு நான் சொல்றேன் இரு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட ஹீரோயின் அக்கா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டோம் ஓகேவா. இதை கேட்ட அந்த ஹீரோயின் அக்காவும் ஹீரோயின் தங்கச்சி செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. என்னது எங்களுக்கு தெரியாம எப்பன்னு கேக்குறாங்க. நேத்து ராத்திரி அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா நாங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம், நான் இனிமே எனக்காக உண்மையா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் அம்மா, அப்படியா ரொம்ப நல்லது சரி சரி அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று சேர்ந்திருக்காங்களா, 2 பேரும் கேம்பிங் போலாம், நல்லா இந்த காடு மலைக்கெல்லாம் போவாங்க தெரியுமா, டென்ட் போட்டு வாழ்வாங்களே அது மாதிரி போலாம்னு சொல்லிட்டு நல்லா பேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில ஹீரோயின் அம்மா ஹீரோ வீட்டுக்கு போறாங்க. போய் அங்க சமைக்கிறாங்க. இதை பார்த்தா ஹீரோ அப்பா செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன நீ பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்குன்னு கேட்கறாரு. அதுக்கு ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, ஆமா பைத்தியம் தான் பிடிக்கும், ஒரு ஆளை 20 வருஷமா போட்டு எல்லாரும் டார்ச்சர் பண்ணா பைத்தியம் தான் பிடிக்க செய்யும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன இதுல இங்க வந்திருக்க அப்படின்னு ஹீரோ அப்பா கேட்கறாரு. அதுக்கு ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு நினைவுல நினைக்கிறேன், உங்க வைஃப் என்ன சொன்னாங்க ஞாபகம் இல்லையா, என் பசங்களுக்கெல்லாம் அவ அம்மா, அதே மாதிரி ஹீரோக்கு நான் அம்மா, என் பையனுக்கு நான் சாப்பாடு சமைச்சு கொடுக்குறேன், இதுல என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு ஹீரோயின் அம்மா கேட்கறாங்க. இதை பார்த்தா ஹீரோ அப்பாக்கு அங்க இருக்கவே முடியல, என்னமா பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்ப ஹீரோயின் அம்மா, உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன், ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், நீங்க சாப்பிடுங்க நான் போயிட்டு அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா உங்களுக்கு இன்னுமா புரியல, எனக்கு பிடிச்சதா அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க, எல்லாமே உங்க ஐட்டம்ஸ், எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதா செஞ்சு வச்சிருக்காங்க, போய் சாப்பிடுங்கப்பான்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. இங்க இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் கேம்பிங் போறதுக்காக ஜாலியா கிளம்பி வெளியே வராங்க. பார்த்தா அந்த சமயத்துல இந்த சிவபூஜையில கரடி புகுந்த மாதிரி இவங்க அசிஸ்டன்ஸ் இருப்பாங்கல்ல அந்த 2 பொண்ணுங்க, அதுங்க வந்துருங்க இங்க. இதை பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப சேடாவும் இருக்கும். ஹீரோக்கு நொந்தே போயிடுவாரு. ஹீரோயின் வந்து நாங்க வந்து வேலை விஷயமா தான் போறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க நாங்க டேட் போறேன்னு சொல்லியிருந்தா கூட இவங்க வந்திருக்க மாட்டாங்க. இதை கேட்டு அவங்க, வேலையா நாங்க வரோம், நாங்க வராம எப்படி, நாங்க தான் உங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இதுங்களும் கூடயே வந்துருதுங்க. இவங்களும் அதுங்களை கழட்டி வரதுக்காக அங்க பேய் இருக்கும் பிசாசு இருக்குன்னு என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா அதுங்க கலங்கவே மாட்டேங்குதுங்க, நாங்க கூட வருவோம் அப்படின்றங்க. இப்ப ஹீரோவோட அம்மாவோட அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்கள காட்டுறாங்க. அவங்களுக்கு ஹீரோயின் அம்மா வந்து சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோட அப்பா அங்க வராரு. வந்துட்டு அவங்க பாட்டி கிட்ட பேசுறாரு, என்னம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, இனிமே இப்பெல்லாம் வெளியே வந்துடாதீங்க, மருந்தெல்லாம் வேலை வேலைக்கு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, ஏப்பா நீ ஹீரோயின் அம்மாவை மன்னிப்பா, அவங்க ஒன்றும் தப்பு பண்ணல அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நேற்று இவங்க தான் அப்படி அடிச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள வந்து ஒரு தாட் வந்து ஹீரோயின் அம்மா நல்லவங்க தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்குது. இங்க இப்ப ஹீரோயின் அக்கா நடந்து வந்துட்டு இருக்காங்க ரோட்ல. பார்த்தா இந்த லாட்ஜ்ல இருந்து அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து பிஎம் வராங்க. ஆக்சுவலா அவங்களாம் 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவாங்க. அந்த மாதிரி லோக்கலா இருக்க ஏரியால போய் தங்க மாட்டாங்க. இதுங்க எங்கடா இங்க பண்ணுதுங்கன்னு இவங்க பாக்குறாங்க. அப்பதான் இதுங்க 2 பேசுறது எல்லாத்தையும் கேட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் அக்காவோட ஊர்லயே இந்த தீம் பார்க் கட்டுறது வந்து எப்படியோ அந்த எக்ஸ் ஹஸ்பண்டோட அப்பாக்கு தெரிஞ்சு போயிருச்சு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா எல்லா கார்டையும் பிளாக் பண்ணிடுறாரு, இந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட இருக்க கார்டெல்லாம். அதனால இப்ப இதுங்க கிட்ட காசே கிடையாது.
அதனால இப்படி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் அக்கா ஊருக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த ஊர் தலைவர் சொல்றாரு, என்னம்மா தீம் பார்க்லாம் வரும் அப்படி இப்படின்னு பில்டப்லாம் கொடுத்தீங்க நம்ம ஊருக்கு, கடைசியில பார்த்தா அது மறுபடியும் பழைய ஊருக்கே தான் போக போகுது அப்படின்னு இவர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் அக்கா ஷாக் ஆறாங்க. அப்புறம் இங்க ஹீரோ ஹீரோயின் காட்டுறாங்க. அவங்க கேம்பிங் போயிருக்காங்கல்ல, கூடவே வந்து அசிஸ்டன்ஸும் வந்திருக்காங்கல்ல. பாவம் அவங்களால ரொமான்ஸ் கூட பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க 2 பேரும். ஹீரோ நைஸா பெட்ஷீட் போத்தி விடுற மாதிரி போத்தி விட்டு கையெல்லாம் பிடிச்சிக்கிறாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க லவ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இங்க ஹீரோ அப்பா குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் அப்பா அவங்க குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளே எப்படியே வாக்குவாதம் ஆரம்பிச்சிடும். ஹீரோயின் அப்பா கேட்பாரு, என்ன நீ ரொம்ப ஓவரா தான் பண்ற, உன் பொண்டாட்டி செத்துட்டா இல்லங்கல்ல, அதுக்காக என் பொண்டாட்டி நீ வாழவே கூடாதுன்னு நினைக்கிறியே, 20 வருஷமா பகை கட்டிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க, அவளா கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சண்டை போடுறாரு. ஆமா உன் பொண்டாட்டி தான் என் பொண்டாட்டியை கொன்னான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அப்பா சொல்றாரு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் பொண்டாட்டி எவ்வளவு தெரியுமா கஷ்டப்படுறா, ஒரு நாளுமே அவ இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட உன் பொண்டாட்டி பார்க்காம தூங்குனதே கிடையாது. அவ போட்டோ வச்சுக்கிட்டு அப்படி அழுவா, ஆனா அழறது கூட வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பெட்ஷீட்டை போதிட்டு அழுதுட்டு இருப்பா. ஏன்னா அவ குற்ற உணர்ச்சி அவளை மத்தவங்க முன்னாடி அளவிடாது, இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் என் பொண்டாட்டியை நடப்புன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவர் கத்தி விட்டுருவாரு. இங்க இப்ப ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. தூங்குற டைம் ஆயிடுச்சு. ஹீரோ செம்மையா தூக்கணாங்குருவி மாதிரி டென்ட் ரெடி பண்றாரு, லைட்லாம் வச்சுட்டு செட்டப்லாம் பயங்கரமா பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோயின் வருவாங்கன்னு. ஹீரோயின் வந்து இந்த 2 அசிஸ்டன்ஸ் கிட்டையும் நீங்க போய் அந்த டென்ட்ல தூங்கிக்கோங்க, நான் இங்க தூங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க எப்படி பொண்ணா இருந்துட்டு பையன் கூட போய் தூங்குவீங்க, வாங்க நான் 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவாங்க பாருங்க. அப்ப ஹீரோயின் சொல்லிடுறாங்க, நாங்க 2 பேரும் டேட்டிங் பண்றோம் போதுமா, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், நான் அவங்க கூட படுத்துக்கிறேன், நீங்க படுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோ இதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாராரு. அப்புறம் கடைசியில பார்த்தா அந்த பொண்ணுங்க இழுத்துட்டு போயிடும் ஹீரோயினை. நீங்க என்ன இவ்வளவு கம்மி நாள் தான் லவ் பண்ணிருக்கீங்க, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தாலும் லவ் பண்ணிருக்கீங்க, அதனால அப்பெல்லாம் நம்பி உங்களை விட முடியாது அப்படின்னு இதுங்க வந்து ஹீரோயினை வச்சுக்கோங்க. பாவங்க ஹீரோயின் தனியா தூங்க, ஹீரோ தனியா தூங்கன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வருவாங்க. கரெக்டா இவங்க 2 பேரும் ஜோடியா ஹீரோ அப்பா பாத்துருவாரு. அப்படியே உங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோ அப்பா கிட்ட போய் பேச ஆரம்பிப்பாரு. அப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த 20 வருஷத்துல நீங்க ஒரு நாள் கூட அம்மாவை வந்து மறந்ததே கிடையாது, அம்மா போட்டோ டெய்லி பாத்துட்டு இருப்பீங்க, அம்மா கூட டெய்லி பேசிக்கிட்டு இருப்பீங்க, நீங்களாவே இந்த மாதிரி அம்மாவோட நினைவுகள் உங்களுக்கு விட்டு போனதே கிடையாது. ஏன்னா உங்க லைஃப்ல வந்து அம்மா தான் எல்லாமே, அவங்க தான் நீங்க லவ் பண்ண ஒரே பொண்ணு. அதே மாதிரி தான் எனக்கு ஹீரோயினும், என் லைஃப்ல நான் அவளை மட்டும் தான் ரொம்ப லவ் பண்றேன், அவளை மட்டும் தான் எப்பயுமே லவ் பண்ணுவேன். இத்தனை வருஷம் நீங்க எங்களை பிரிச்சு வச்சிருந்தப்போ கூட நாங்க 2 பேரும் எங்க 2 பேரும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு எப்படி அம்மாவோ அதே மாதிரி தான் எனக்கு ஹீரோயின் அப்படின்னு எங்க ஹீரோ சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோ அப்பாக்கு அவரோட சின்ன வயசு ஞாபகம் வருது. ஆக்சுவலா அவர் ரொம்ப நாளாவே அவர் ஒய்ஃபை வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி. இவங்க ஒத்துருந்துருக்கே மாட்டாங்க அவங்கள. அவங்க வந்து எதிர்பார்த்த ஆள் வேற மாதிரி, ஓகேவா, அதுக்கு சம்மந்தமே இல்லாம ஹீரோ அப்பா இருப்பாரு. அப்போ ஒரு கட்டத்துல ஹீரோ அப்பா ப்ரொபோஸ் பண்ணும் போது அவங்க கேட்பாங்க, எனக்கு தான் உனக்கு பிடிக்கவே இல்லையே, நம்ம கல்யாணம் பண்ணா எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்பா சொல்லுவாரு, நீ என்ன லவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நான் உன்னை அதுக்கேற்ற மாதிரி லைஃப்ல லவ் பண்ணுவேன், என்னால நீ எல்லாம் வாழவே முடியாது, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு இங்க இப்ப எப்படி ஹீரோ பேசியிருப்பாரோ அதே மாதிரிதான் இவர் அவர் பொண்டாட்டி கிட்ட பேசியிருப்பாரு. அதை கேட்டுதான் அவங்க இவங்களை கல்யாணமே பண்ணிருப்பாங்க. இங்க இப்ப அந்த டால்பின் பையன், ஹீரோயின் தங்கச்சி, அந்த குட்டி பாப்பா எல்லாம் மறுபடியும் அந்த டால்பின் சென்டருக்கே போறாங்க. அந்த குட்டி பொண்ணு பாட்டுக்கு ஓரமா டிராயிங் பண்ணிட்டு இருக்கும். இங்க அந்த ஹீரோயின் தங்கச்சியும் அந்த டால்பின் பையனும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பேச்சு வாக்குல ஹீரோயின் தங்கச்சி சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்க ஊருக்கு தீம் பார்க் வரப்போகுது, இந்த தீம் பார்க் வந்தாவது எங்க அம்மா இனிமே கடலுக்குள்ள போகாம இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எங்க அம்மா கடலுக்குள்ள போறது நினைச்சாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதை கேட்ட அந்த டால்பின் பையன் சொல்றான், நீ தான் ஸ்விம்மர் தானே, உனக்கு ஸ்விம்மர் ஆகணுங்கிறதான ஆம்பிஷனே, நீயே அம்மா கூட சேர்ந்து போகக்கூடாது, அவங்க கூட சேர்ந்து போய் அவங்களுக்கு துணையாவும் இருக்கும், அதே சமயத்துல உன்னோட கனவையும் நீ ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும்ல அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்க இப்ப ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்து பார்ப்பாரு. பார்த்தா அவங்க அப்பாவோட ட்ரெஸ், அவங்களோட பொருள் எதுவுமே இருக்காது. அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவருக்கு எப்பவுமே ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு கோயிலுக்கு போய் தங்கிடுவாரு. அங்க போயிருப்பாரு. இதை வந்து ஹீரோயின் கிட்ட இவர் சொல்றாரு. ஹீரோயின் சொல்றாங்க, வா நம்ம போய் கூட்டிட்டு வரலாம்னு சொல்றாங்க. அப்புறம் மறுநாள் ஆகுது. ஹீரோயின் வந்து கிளம்புறாங்க. நேரா கோயிலுக்கு போயிட்டு ஹீரோ அப்பாவை மீட் பண்றாங்க. ஹீரோ அப்பா சொல்றாரு, என் மனசை மாத்துறதுக்காக நீயும் உங்க அம்மா ஹீரோ மாதிரி வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்துடாத, என்கிட்ட பேசிடாத அப்படிங்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்க மாற மாட்டீங்கிறது எனக்கு தெரியும், நான் என் தரப்பு இதை சொல்லதான் நான் உங்களுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலா எனக்கு ஹீரோனா அவ்வளோ பிடிக்கும். இத்தனை வருஷத்துல என்னோட லவ் பாத்தீங்கன்னா அவன் மட்டும் தான். இந்த 40 வருஷத்துல நான் வேற யாரையுமே லவ் பண்ணல, என்னால் லவ் பண்ணவும் முடியாது. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா ஹீரோ அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மலாம் எவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலியா இருந்தோம், அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க எப்பவுமே நீ எவ்வளோ அழகா கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, நீ அழகா இருக்க, நீ கியூட்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, என் மேல அவ்வளோ பாசம் நீங்க வச்சிருப்பீங்க. அப்படி பாசமா இருந்த என்னோட அங்கிள் வந்து ஒரே நாள் நைட்ல என்னை வெறுக்க ஆரம்பிச்சா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், அதை நீங்க நினைச்சு பாத்தீங்களா அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. இவங்க சொல்லுவாங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் என்னை வெறுத்துக்கோங்க, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், நீங்க எப்ப எங்களை ஏத்துப்பீங்களோ அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம், நான் ஹீரோ கையை கெட்டியமா பிடிச்சிட்டு நான் வெயிட் பண்ணுவேன், நான் இந்த வாட்டி ஹீரோவை விடுறதா இல்ல அப்படின்னு இவங்க சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப வந்து ஹீரோயினை நிறுத்தி இவர் கேட்பாரு ஹீரோ அப்பா, உண்மையிலேயே உன்னால என் பையன் இல்லைன்னா வாழ முடியாதுங்க முறை. ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் லவ் பண்ண ஒரே ஒரு ஆள் ஹீரோ மட்டும்தான், அவனை தான் என் வாழ்க்கை ஃபுல்லா நான் லவ் பண்ணுவேன், நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனா கூட என் மனசு வந்து ஹீரோக்கு மட்டும் தான் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புவாங்க.
இப்ப இவருக்கு இவரோட ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வரும். இவர் எப்படி ஹீரோ அம்மாவுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாருங்கிறதெல்லாம். அவரும் இதே தான் சொல்லியிருப்பாரு. நீ இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. நீ மட்டும் தான் எனக்கு எல்லாமே. இத்தனை வருஷம் நான் உன்னை தான் லவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி தான் அவரும் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்டோடனே இந்த சின்ன பசங்களை போய் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்துறோங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஹீரோ அப்பாவுக்கு தோணுது. அதே சமயத்துல எங்க ஹீரோ வீட்டுல வந்து பாக்குறாரு. பார்த்தா ஹீரோயின் அம்மா வச்சிருந்த எந்த சாப்பாடுமே இல்ல. எல்லாத்தையும் இவர் சாப்பிட்டுருக்காரு. அப்போனா என்ன அர்த்தம்? இவர் மனசு மாறுதுன்னு அர்த்தம். இப்ப ஹீரோ கரெக்டா அந்த கோயிலுக்கு வருவாரு. ஹீரோயின் கிட்ட கேட்பாரு, என்ன எங்க அப்பாவை பார்க்க நீயே வந்திருந்தியா, என்ன ஆச்சுங்கிறாரு. என்ன ஆகும், ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் கிளம்ப போறாங்க. கரெக்டா ஹீரோ அப்பா ஓடி வராரு, ரொம்ப தூரமா ஓடி வந்துட்டு சொல்றாரு, இங்க பாருங்க பசங்களா, என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும், நீங்க 2 பேரும் லவ் பண்ணலாங்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கு வந்து, என்னது நீங்க ஏதாவது வேற ஏதாவது சொன்னீங்களா, எனக்கு ஏதாவது கேட்டுருச்சுங்கிறாங்க. நீங்க 2 பேரும் லவ் பண்ணலாம், என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்க கூட இருக்கும்னு ஹீரோ அப்பா சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவ்வளோ சந்தோஷமா ஆகுது. எப்படி இருக்கும் இந்த தருணம், அவ்வளோ ஹாப்பியா அவங்க ஃபீல் பண்றாங்க.